வணக்கம் சிவபக்தர்களே. ஒரே ஒரு நொடி. ஆம், வெறும் ஒரு நொடி. அந்த ஒரு நொடியில் மனித வாழ்க்கையே மாறிவிடுமா? ஒரு கண நேரத்தில் சிவபெருமானின் கைலாய தரிசனம் கிடைக்குமா? ஒரு சாதாரண மலை எப்படி நொடித்தான் மலை என்று அழைக்கப்பட்டது? இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. இது சிவனின் அருள் நேரடியாக வெளிப்பட்ட ஒரு அதிசய கதை. தமிழகத்தின் பல சிவஸ்தலங்களில் மறைந்திருக்கும் அதிசயங்களில் ஒன்றாக பேசப்படும் இந்த நொடித்தான் மலை. பெயரிலேயே ஒரு மர்மம் இருக்கிறது. நொடி என்றால் கண நேரம். தான் என்றால் உடனே நிகழ்ந்தது. அதாவது ஒரு நொடியில் அருள் கிடைத்த மலை. புராணங்கள் சொல்வதாவது, ஒரு காலத்தில் ஒரு சிவபக்தர் கைலாயம் சென்று பரமசிவனை தரிசிக்க வேண்டும் என்று தீவிர ஆசை கொண்டிருந்தார். ஆனால் வயது, உடல் பலவீனம், வாழ்க்கை சுமைகள் எதுவும் அவருக்கு அந்த பயணத்தை சாத்தியமாக்கவில்லை. ஆனால் உண்மையான பக்தனின் ஏக்கத்தை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு நாள் அந்த பக்தர் மலையடிவாரத்தில் அமர்ந்து கண்களில் கண்ணீருடன், என் இறைவா, உன் கைலாயத்தை நான் காண முடியாதோ என்று கதறி அழுதார். அந்த நொடியில்தான் நடந்தது ஒரு அதிசயம். வானம் திடீரென மாறியது. ஒரு பேரொளி, மணியோசை, தூரத்தில் ஓம் நமசிவாய என்ற அதிர்வொலி அந்த பக்தரின் முன் தோன்றியது. சாதாரண காட்சி அல்ல. அவரது கண்களுக்கு முன்னால் கைலாய மலையே காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. சிவபக்தர்களே, அந்த பக்தர் கண்முன் தோன்றிய காட்சி மனித மனதால் எளிதில் விவரிக்க முடியாத ஒன்று. அது சாதாரண ஒளி அல்ல, சாதாரண கனவும் அல்ல. அவரது கண்களுக்கு முன்னால் பனிமூடிய பர்வதங்கள், வெள்ளை ஒளியில் ஜொலிக்கும் மலைச்சிகரங்கள், தேவர்கள் மந்திரம் ஓதுவது போல ஒரு அதிர்வு. தெய்வீக மணியோசை. அது வேறு எதுவுமல்ல, சிவபெருமான் உறையும் கைலாயம். அந்த பக்தர் அதிர்ச்சியால் நடுங்கினார். இது உண்மையா? நான் காண்பது கனவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அந்த நேரத்தில் பேரொளியின் நடுவே புலித்தோலை அணிந்தவாறு, கழுத்தில் பாம்புகளை அணிந்தவாறு, சடைமுடியில் கங்கை பாய்ந்தவாறு, சந்திரனை சூடியவாறு மகாதேவன் சிவபெருமான் காட்சி தந்தார். அவரின் அருகில் அன்னை பார்வதி தேவி, நந்தி தேவர், கணபதி, முருகப்பெருமான், சிவகணங்கள். அந்த பக்தரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஈசனே, நான் கைலாயம் வர முடியவில்லை. ஆனால் என் மனம் தினமும் உன்னை நாடியது. அப்போது சிவபெருமான் புன்னகையுடன் கூறியதாக புராணம் சொல்கிறது, உண்மையான பக்தனுக்கு தூரம் கிடையாது. மனமாற என்னை நினைத்தால் நானே கைலாயத்தை தரிசிக்க வைப்பேன். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அந்த பக்தர் மண்ணில் விழுந்து வணங்கினார். அவர் வெறும் ஒரு நொடியில் கைலாய தரிசனம் பெற்றதால் அந்த மலைக்கு பின்னர் மக்கள் நொடித்தான் மலை என்று பெயர் வைத்ததாக கூறப்படுகிறது. ஒரு நொடி போதும். சிவன் அருள் இருந்தால் கைலாயமே காட்சி தரும். இதுதான் அந்த புராணத்தின் ஆழமான பொருள். அதன் பிறகு இந்த மலைக்கு பக்தர்கள் வரத் தொடங்கினர். குறிப்பாக வாழ்க்கையில் தடைகள், மனவேதனை, நிறைவேறாத ஆசைகள் கொண்டவர்கள். இந்த மலையை ஏறி சிவனை வேண்டினால் மனநிம்மதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பரவியது. அன்பு சிவபக்தர்களே, ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஏன் சிவபெருமான் இந்த மலையையே தேர்ந்தெடுத்தார்? ஏன் ஒரு சாதாரண பக்தருக்கு கைலாய தரிசனம் இங்கே கிடைத்தது? இதற்குப் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருப்பதாக சிவபுராண கதைகள் கூறுகின்றன. கைலாயம் என்பது வெறும் ஒரு இடம் மட்டுமல்ல. அது ஒரு ஆன்மீக நிலை. மனதில் அகந்தை இல்லாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் சரணடைந்தவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடமே கைலாயமாக மாறிவிடும். அந்த பக்தர் செல்வமும் இல்லாதவர், அதிகாரமும் இல்லாதவர்,
ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அசைக்க முடியாத சிவபக்தி. ஒவ்வொரு நாளும் அவர் ஓம் நமசிவாய, என் உயிர் இருக்கும் வரை உன்னை நினைப்பேன் என்று ஜபித்து வந்ததாக கூறப்படுகிறது. காலம் சென்றது. வயது அதிகரித்தது. கைலாயம் செல்லும் ஆசை மட்டும் குறையவில்லை. ஒருநாள் அவர் மனம் உடைந்து சொன்னார், சிவனே, இந்த பிறவியில் உன் கைலாயத்தை நான் காண முடியாதோ? அந்த ஏக்கக் குரல் நேராக சிவபெருமானின் இதயத்தைத் தொட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் ஈசன் ஒரு அதிசய முடிவு எடுத்தார். என் பக்தன் என்னிடம் வர முடியவில்லை என்றால் நானே அவனுக்கு கைலாயத்தை காட்டுவேன். அந்த நொடியில் மலைமேல் ஒரு விசித்திரமான ஒளி பரவியது. காற்று வேகமாக வீசியது. சிலர் அது சாதாரண மழை மேகம் என்றார்கள். சிலர் அது தெய்வீக சக்தி என்றார்கள். ஆனால் அந்த பக்தருக்கு தெரிந்தது ஒன்று மட்டும். அவர் கண்முன் கைலாயம் திறந்தது. பெரிய பனிமலைகள், சிவகணங்களின் இசை, ஓம் நமசிவாய என ஒலிக்கும் பிரபஞ்ச அதிர்வு. அது சில நொடிகள் மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் அந்த சில நொடிகள் அந்த பக்தரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. அவர் மலையிலிருந்து இறங்கி வந்ததும் ஊர் மக்களிடம் கண்ணீருடன் சொன்னாராம், நான் கைலாயம் கண்டேன். சிவபெருமான் காட்சி தந்தார். முதலில் சிலர் நம்பவில்லை. ஆனால் அவரின் முகத்தில் தெரிந்த தெய்வீக ஒளி, அமைதி, ஆனந்தம், அதைப் பார்த்த மக்கள், இங்கு ஏதோ அதிசயம் நடந்திருக்கிறது என்று உணர்ந்தனர். அந்த ஒரு அதிசய சம்பவத்திற்குப் பிறகு நொடித்தான் மலை பற்றி பேசாதவர்கள் இல்லை. ஒரு நொடியில் கைலாய தரிசனம் கிடைத்த மலை, சிவன் அருள் நேரடியாக வெளிப்பட்ட இடம் என்று மக்கள் இந்த மலையை பக்தியுடன் பார்க்கத் தொடங்கினர். முதலில் அருகிலிருந்த கிராம மக்கள் மட்டுமே வந்தார்கள். பிறகு தூரத் தூரமாக இருந்து சிவபக்தர்கள் வர ஆரம்பித்தனர். ஏன் தெரியுமா? ஒரு நம்பிக்கை. கைலாயம் செல்ல முடியாதவர்களுக்கு இந்த மலை தரிசனம் செய்தாலே சிவன் அருள் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை உருவானது. சிலர் சொல்வார்கள், மலையை ஏறும்போது மனதில் சொல்ல முடியாத அமைதி கிடைக்கும் என்று. சிலர் சொல்வார்கள், பல வருடங்களாக இருந்த மனக்குழப்பம் மலையிலிருந்து இறங்கும்போது குறைந்துவிடும் என்று. இன்னும் சிலர், நாங்கள் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறியது என்று பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் பக்தர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் சொல்வார்கள், இங்கே வரும்போது அகந்தை கொண்டு வரக்கூடாது. உண்மையான மனதோடு வரவேண்டும். ஏனெனில் இந்த மலையின் புராணமே அதைத்தான் சொல்கிறது. சிவபெருமானுக்கு அருகில் செல்ல பெரிய செல்வம் தேவையில்லை. பெரிய யாகம் தேவையில்லை. தேவை ஒன்று மட்டுமே, உண்மையான பக்தி. புராணங்களில் சொல்லப்படும் ஒரு கருத்து என்ன தெரியுமா? கைலாயம் என்பது வெறும் வட இந்தியாவில் இருக்கும் ஒரு பனிமலை அல்ல. அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஒரு மனிதன் தன் மன அகந்தையை விட்டுவிட்டு சிவனை முழுமையாக சரணடைந்தால் அவன் இருக்கும் இடமே கைலாயமாக மாறும். அதனால்தான் நொடித்தான் மலை வரலாறு ஒரு சாதாரண அதிசய கதை அல்ல. அது ஒரு ஆன்மீக பாடம். சிவனை உண்மையாக அழைத்தால் அவர் தூரத்தில் இல்லை. ஒரு நொடியிலே அருள் தருவார். இப்போது ஒரு கேள்வி. இந்த நொடித்தான் மலை புராணம் நமக்கு சொல்ல வருவது என்ன? ஒரு பக்தன் வாழ்நாள் முழுவதும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் உடல் பலம் இல்லை, வசதி இல்லை, பயணம் செய்ய முடியவில்லை. அப்படியானால் இறைவனை அடைவது பணக்காரர்களுக்கா மட்டும்? இல்லை. இந்த புராணம் சொல்வது ஒன்று. இறைவன் மனதை பார்க்கிறார், வசதியை அல்ல. அந்த பக்தரின் மன ஏக்கம், அவரது உண்மையான சிவபக்தி, அவரது கண்ணீர், அதுதான் சிவபெருமானை கரைய வைத்தது. அதனால்தான்
ஒரு நொடியிலே கைலாய தரிசனம் கிடைத்தது. அதனால் மக்கள் இந்த இடத்தை நொடியில் அருள் தந்த மலை, நொடித்தான் மலை என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. இங்கே இன்னொரு மறைபொருள் இருக்கிறது. வாழ்க்கையில் பலர் சொல்வார்கள், என் பிரச்சனை எப்போது தீரும்? என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் வேண்டுதல் எப்போது நிறைவேறும்? ஆனால் சிவபெருமானின் அருள் ஒரே ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அதனால்தான் சிவபக்தர்கள் காலம் பார்க்காதே, நம்பிக்கையை விடாதே, சிவன் சரியான நேரத்தில் அருள் தருவார் என்று சொல்வார்கள். இன்று கூட பல பக்தர்கள் நம்புவது, உண்மையான பக்தியுடன் சிவனை நினைத்தால் நொடித்தான் மலை புராணத்தில் நடந்த அதே அருள் நம் வாழ்க்கையிலும் நிகழலாம் என்பதையே. இறுதியாக இந்த கதையை கேட்கும் அனைவரும் ஒருமுறை கண்களை மூடி மனதார சொல்லுங்கள், ஓம் நமசிவாய. ஒரு நொடி அமைதியாக இருங்கள். அந்த அமைதிக்குள் சிவனின் அருள் இருக்கலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது நொடித்தான் மலை சிவன் கைலாய தரிசன புராணம். ஓம் நமசிவாய. நமசிவாய. நமசிவாய.